ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெய்னி சீசனில் சாமந்தி செடியில் மொட்டு போட்டிருந்தா அந்த மொட்டெல்லாம் எப்படி பெருசாக வளர்கிறதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். எந்த எருவுக்கு பெரிய பூக்கெல்லாம் மாறும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது போலெல்லாம் சின்ன சின்ன பிளான்ட்டெல்லாம் வந்து பதியம் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஏற்கனவே பதியம் பண்ணியிருக்கேன். நல்லா வளர்த்து பாருங்கள். செடியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நான் மழை பெய்யுது, அதுக்காக சொல்கிறேன். நான் ரெயின் இருக்கும்போது சாமந்தி செடியெல்லாம் நல்லா பச்சை பசேல்னு வளரும். ஆனாலும் நம்ம கொஞ்சம் எரு கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா பெரிய பூ வரணும். அதுக்காக ஏன்னா ரொம்ப மழையில் வச்சிடாதீங்க. சாமந்தி செடி கொஞ்சம் கொஞ்சம் விழுற மாதிரி இடத்துல நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா அதாவது மொட்டு கொஞ்சம் அழுகிடும், அதுக்காக சொல்கிறேன் நான். நம்ம வந்து சப்போஸ் செடி நல்லா இருக்குது எதுவும் ஆகலைன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா 1-2 முட்டை அதுக்குள்ள ஆயிடுச்சுன்னா உடனே இடம் மாற்றணும். இப்போ நான் இந்த பிளான்ட்டுக்கு தான் நான் போடலான்னு இருக்கேன். இப்போ செய்கிற எருவு நம்ம ஒரு எருவு செஞ்சு கொடுக்கும்போது ஒரு நாள் மழை இல்லைன்னா கூட நீங்கள் போட்டுடலாம் பிளான்ட்டுக்கு, அது போல். ஆனால் நான் இப்போ ரெயின் இருக்குது, இருந்தாலும் நான் இந்த செடிக்கு போடலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரு செடிக்கு நம்ம போட்டுருந்தோம் ஃபஸ்ட்டே, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மறுநாள் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா செடிக்கும் ஒரே டைம் போடாமல் டைம் இருக்கிறப்ப நான் சொல்கிறேன். பாருங்கள், இது வந்து ரைஸ் பவுடரு, கொஞ்சமாக டர்மரிக் பவுட்ரு, அரிசி மாவும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கணும் இந்த எருவுக்கு. அப்போ தான் நல்லது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பூவெல்லாம் பார்க்குறதுக்கு. அதுக்கு சொல்கிறேன் நான். சாமந்தி செடியில் மொட்டு வந்திருக்கோம். இப்போ எப்படி நீங்கள் ஏற்கனவே வச்சுதெல்லாம் அந்த செடியிலேருந்து பெரிய பூக்கெல்லாம் பூக்கணுன்னா இதெல்லாம் நீங்கள் செய்யணும். நாட்டு சர்க்கரை வந்து இப்போ நான் போடுற எருவில் சேர்க்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஃப்ரூட் ஃபர்மெண்டட் ஜூஸ் வந்து சேர்க்கும்போது இது சேர்க்க தேவையில்லை, ஏன்னா அதில் நம்ம வெல்லம் போட்டிருப்போம். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா பனானாவில் கூட ஃபர்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதாவது வெல்லம் போட்டு வெறும் பனானாவில் சேர்த்து. அது இருக்கும்போது நம்ம இதில் வந்து போட தேவையில்லை, திருப்பி தனியாக. பாருங்கள், இந்த ரைஸ் பவுடரில் வந்து நீங்கள் 2-3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ரைஸ் பவுட்ரு, அரிசி மாவு. கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூனு நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக வந்து 1/4 ஸ்பூனு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், இது போல் நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ வந்து நல்ல பழமான வாழைப்பழம் பாருங்கள். என்ன நம்ம ரெய்னி சீசனில் இது போலெல்லாம் போடணும், அதுக்காக சொல்கிறேன் நான். எதுக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபங்கஸ் வர வாய்ப்பு இருக்குது இது போலெல்லாம் போட்டால். அதுக்கு சொல்கிறேன் நான், கொஞ்சம் பார்த்து தான் போடணும்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா நீங்கள் வந்து இந்த மாவில் வந்து நல்லா பிசைஞ்சிடணும். இது போல் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு, எதுக்காக நான் பிசைஞ்சிடுறேன்னா பவுட்ரு மாதிரி ஆகிடும், அதுக்காக சொல்கிறேன் நான். நீங்கள் 1 கிளாஸ் மாவு கூட எடுத்துக்கலாம். நிறைய செடி இருந்ததுன்னா 1 கிளாஸ் மாவு போட்டு 1 வாழைப்பழமோ 1/2 வாழைப்பழமோ போட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். இது போல் பாருங்கள், இது போல் பாருங்கள், நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம கையிலே பிசைஞ்சிக்கலாம், இல்லைன்னா மிக்ஸி கப்பில் கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு சொல்கிறேன் நான். ஆனால் இதில் வந்து நீங்கள் புது டீ தூள் போடுற போல இருந்தால் போட்டுக்கலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் சப்போஸ் நான் போடுறதுக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி டீ தூள் தண்ணி ஊற்றிட்டேன், இல்லை டீ தூளில் போட்ட கம்போஸ்ட் கூடனா நீங்கள் போடக்கூடாது, அப்படி நான் சொல்கிறது. பாருங்கள், இது போல் நல்லா கலந்துக்கணும். கலந்துட்ட பிறகு கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சுருந்து மறுநாள் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது கொஞ்சம் பவுட்ரு போல் ஆகிடும், கொஞ்சம் அதிகமாக கூட பவுட்ரு சேர்க்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சமாக நியூஸ் பேப்பர் போல் பவுட்ரு மாதிரி ஆகிடும். ஈரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் செய்யாது. கொஞ்சமாக எடுக்கணும். இது ஒரு செடிக்கு நான் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுக்கணும். எடுத்து சாயிலில் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு செடிக்கு போட்டுடணும். நீங்கள் வந்து மழை இல்லாதப்போ கொடுக்கலாம், அதுதான் நல்லது. இப்போ நான் செஞ்சு வச்சுடுவேன், நாளைக்கு போடலான்னு இருக்கேன். நீங்களும் இன்றைக்கி சப்போஸ் செஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம், நாளைக்கு கூட போட்டுக்கலாம். அதாவது ஒரு நாள் முன்னாடியே செஞ்சு வச்சா ரொம்ப நல்லது, அதுக்கு சொல்கிறேன். சாயிலுக்குள்ளே ஈரமாக போடலாமான்னா நம்ம சாயில் கலந்து தான் நீங்கள் போடுறீங்க, அதனால் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து லிக்விட் ஃபெர்டிலைசராக கொடுக்க முடியாது, அதுக்காக சொல்கிறேன் நான். இது போலையும் நீங்கள் எரு கொடுக்கலாம், பெரிய பூ பூக்கிறதுக்கு. இது நான் சொன்னது. நீங்கள் சப்போஸ் கடுகு பவுட்ரு கூட ஒரு 1/4 ஸ்பூன் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம். நிறைய செடிக்கு இப்போ இது வந்து நிறைய ஒரு 10 செடிக்கிட்ட லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி ஆகும். அதுவே கொஞ்சமாக வச்சா கூட ஒரு 1/4 ஸ்பூன் வச்சா கூட 10 தொட்டி சின்ன பாட்டுக்கெல்லாம் நான் வைக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பவுட்ரு நீங்கள் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான்.
இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.